பொன்முடி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் தண்டனை நிறுத்தி வைப்பு. தனி நீதிபதி வழங்கிய தண்டனை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பொன்முடி வழக்கில் உயர்நீதிமன்றம் சட்ட விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. குற்றவாளி என உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார் பொன்முடி. தேர்தல் பத்திர விவரங்களை நாளை மாலைக்குள் தேர்தல் ஆணையத்தில் அளிக்க உச்சநீதிமன்றம் கெடு. இல்லாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் எனவும் எஸ்பிஐ வங்கிக்கு தலைமை நீதிபதி அமர்வு எச்சரிக்கை. நீதிமன்ற தீர்ப்புக்கு கீழ்ப்படியாமல் கடந்த 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பையும் மீறி குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தியது ஒன்றிய அரசு. குடியுரிமை வேண்டுவோர் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை. தேர்தல் ஆதாயத்திற்காக குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். இந்தியாவில் பிளவுமிகு சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவையும் ஆதரவு அளித்த அதிமுகவையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் 560 கோடியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநில அரசுகளின் நிதியில் பிரதமர் மோடி ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஆபாச படங்களை பார்ப்பது குறித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்வுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். ஆனந்த் வெங்கடேஷின் கருத்து கொடுமையானது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காட்டம். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என மனு தாக்கல். எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. இலக்கை தாக்கிவிட்டு திரும்பி வரும் தொழில்நுட்பத்துடன் ஏவுகணையை வடிவமைத்த விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாக டிடிவி தினகரன் அறிவிப்பு. பாஜகவின் வெற்றிக்கு அமமுக அணில் போல உதவும் எனவும் பேட்டி. பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு திமுக வரவேற்பு. விழுப்புரம் மற்றும் திருக்கோவிலூரில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். ஈரோடு சந்தையில் புதிய உச்சம் தொட்டது மஞ்சள் விலை. ஒரு குவிண்டால் 19,000 ரூபாயை தாண்டி விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராஜஸ்தான் மாநில பாஜக எம்பி ராகுல் கஸ்வான் கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். அடுத்தடுத்த எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தாவுவதால் பாஜக மேலிடம் அதிர்ச்சி. ஐபிஎல் தொடரில் சென்னையில் நடைபெறும் சிஎஸ்கே போட்டிகளுக்கான டிக்கெட் ஆன்லைனில் மட்டுமே விற்பனை. டிக்கெட் விற்பனை தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தகவல். பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மற்றும் 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்ட விதிகளை சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக பின்பற்றவில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்து கடந்த 2016 விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அதனை எதிர்த்து பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் இருவரும் சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் நீதிபதிகள் அபய் ஓகா, உஜ்ஜல் புயான் அமர்வில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, சித்தார்த் லுத்ரா ஆகியோர் வாதிட்டனர். கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் எம்பி அப்சல் அன்சாரியின் 4 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதை பொன்முடி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் பொன்முடி மற்றும் அவரது மனைவி குற்றவாளி என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மற்றும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைப்பதாக அதிரடி உத்தரவு பிறப்பித்தனர். அப்சல் அன்சாரி வழக்கின் சட்ட நிலைமையை புரிந்து கொள்ளாததால் பொன்முடி வழக்கில் உயர்நீதிமன்றம் சட்ட விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்வதற்கான தடை நீங்கியுள்ளது. குற்றவாளி என்ற தீர்ப்பு மற்றும் தண்டனை உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் மற்றும் திருக்கோவிலூரில் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவால் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக தொடரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பொன்முடி சந்தித்து பேசியுள்ளார். இதனிடையே உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு விதிக்கப்பட்ட தடையின் மூலம் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்தை அணுகியோ அல்லது நீதிமன்றத்தை நாடியோ பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக தொடரலாம் என பேரவைச் செயலர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்ட பேரவைச் செயலர் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாகும் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் வழங்கியவர்கள் பற்றிய விவரங்களை நாளை மாலைக்குள் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என எஸ்பிஐக்கு உத்தரவிட்டிருக்கும் உச்சநீதிமன்றம் எஸ்பிஐயிடமிருந்து குறைந்தபட்ச நேர்மையை எதிர்பார்ப்பதாக காட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என அறிவித்த உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கப்பட்டுள்ள தேர்தல் பத்திர விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை அளிக்க ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ மனு தாக்கல் செய்தது. இதனை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான அமைப்பு மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் எஸ்பிஐ மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நன்கொடை அளித்தவர்கள் விவரங்களையும் அந்த பத்திரங்களை அரசியல் கட்சிகள் பணமாக மாற்றியனவா என்பது தொடர்பான விவரங்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே அவகாசம் கேட்பதாக எஸ்பிஐ வங்கியின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே கூறினார். அவ்வாறு ஒப்பீடு செய்யும்படி எந்த உத்தரவையும் நாங்கள் பிறப்பிக்கவில்லையே என தெரிவித்த நீதிபதிகள், உங்களிடம் இருப்பதாக நீங்கள் தெரிவித்துள்ள நன்கொடையாளர்களின் பெயர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் விவரங்களை மட்டுமே கொடுத்தால் போதுமானது என்றும் தெரிவித்தனர். இந்த தகவல்கள் உங்களிடம் உள்ளதாக நீங்களே கூறும்போது அந்த தகவல்களை வழங்க ஏன் 4 மாத அவகாசம் கேட்கிறீர்கள் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்தியாவிலேயே மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐக்கு இது கடினமான செயலா என்றும் கடந்த 26 நாட்களாக எஸ்பிஐ வங்கி என்ன செய்து கொண்டிருந்தது என்றும் நீதிபதிகள் கேட்டனர். இவ்வளவு நாட்கள் இவற்றை செய்துள்ளோம் என்று கூற வேண்டாமா என்று கேட்ட நீதிபதிகள் எஸ்பிஐ வங்கியிடம் இருந்து குறைந்தபட்ச நேர்மையை எதிர்பார்ப்பதாக கூறி எஸ்பிஐ மனுவை தள்ளுபடி செய்தனர். தேர்தல் பத்திர விவரங்களை நாளை மாலைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவை நிறைவேற்றியதற்கான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் எஸ்பிஐ தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாளை மாலைக்குள் தகவல்களை வழங்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும் என்றும் எஸ்பிஐ வங்கிக்கு நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.
மேலும் எஸ்பிஐயிடம் இருந்து தகவல்களை பெற்று மார்ச் 15ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் விவரங்களை வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாநில அரசுகளின் நிதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பிரதமர் மோடி ஒன்றிய அரசின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் சுற்றுப்பயணத்தை மக்கள் வெற்று பயணமாகவே பார்ப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார். தருமபுரி, சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 350 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 993 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 114 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 75 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் திமுக கொண்டு வந்த ஒகேனக்கல் திட்டத்தை முடக்கியதுதான் அதிமுகவின் சாதனை என்றார். வாச்சாத்தி கொடுமையால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின பெண்களுக்கு திமுக ஆட்சியில் விடியல் பிறந்ததாக கூறிய முதலமைச்சர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக ஆட்சியில்தான் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். மாநிலங்களவையும் அதன் நிதி ஆதாரத்தையும் ஒன்றிய பாஜக அரசு பறிக்க பார்ப்பதாகவும், சிலிண்டர் விலையை 10 ஆண்டுகளாக 500 ரூபாய் உயர்த்திவிட்டு தேர்தலுக்காக இப்போது வெறும் 100 ரூபாய் குறைக்கின்றனர் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மாநில அரசு நிதியில் ஒன்றிய அரசின் ஸ்டிக்கரை பிரதமர் மோடி ஒட்டிக்கொள்கிறார் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு 3/4 பங்கு பணம் தர்றது யாரு? மாநில அரசு தான். வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல்ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு 50 விழுக்காடு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஒட்டிக்கிறார். இதைத்தான் நான் அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இன்னும் கேட்கணும்னா, ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது? மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான். வெறுங்கையால முழம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தமிழ்நாட்டுக்கு வெறுங்கையால முழம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். இதனைத் தொடர்ந்து தருமபுரி, சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 8736 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ளது. அதற்கான அறிவிக்கையை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி கடந்த 2019ஆம் ஆண்டு CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து கடந்த 2014 டிசம்பருக்கு முன்பு இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இந்து, கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிகளுக்கு குடியுரிமை வழங்கும் ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களை புறக்கணிப்பது ஏன் என்று கேட்டு போராட்டங்கள் வெடித்தன. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் அகதிகளாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. மேலும் வங்கதேசத்திலிருந்து வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்க அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் எதிர்ப்பு நிலவி வருகிறது. பொதுமக்களின் போராட்டம் மற்றும் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி மதத்தை ஒரு காரணியாக கொண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதில் ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருந்து வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் CAA-வை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக விமர்சனங்களும் எழுந்தன. இந்த நிலையில் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென தேர்தல் சமயத்தில் அந்த சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு அமமுக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக பாஜக தங்களுடன் கடந்த 6 மாதங்களாக பேசிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தங்கள் தேவை என்னவென்பதை ஏற்கனவே பாஜகவிடம் தெரிவித்துவிட்டதால் எந்த உறுத்தலும் இல்லாமல் பாஜக கூட்டணியில் இணைவதாக அவர் கூறினார். மோடி மீண்டும் பிரதமராவது உறுதி என்று கூறிய டிடிவி தினகரன், பாஜகவின் வெற்றிக்கு ஒரு அணில் போல அமமுக உதவியாக இருக்கும் என்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட
நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்றுத் தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி என்பது பிரச்சினை இல்லை என்றும், தங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று பாஜக தங்களை நிர்பந்திக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 10ஆம் தேதி 2 வெவ்வேறு சம்பவங்களில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மேலும் மீனவர்களின் 3 விசைப்படகுகளை சிறைப்பிடித்திருப்பதையும் அதில் குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலமாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும் அதிகரித்துள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். உணர்வு பூர்வமான பிரச்சினையின் தன்மையை கருத்தில் கொண்டு 22 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தீர்க்கமாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற மனு மீது பதிலளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த புகாருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்காததால் கடந்த மாதம் 28ஆம் தேதி தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் மனுதாரரின் புகாருக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் பதிலளிக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி 5 ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. மிஷன் திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் பல்வேறு இலக்குகளை துல்லியமாகவும் தன்னிச்சையாகவும் தாக்கும் திறன் கொண்ட அக்னி 5 ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு வடிவமைத்திருக்கிறது. இலக்கை தாக்கிவிட்டு திரும்பி வரும் MIRV தொழில்நுட்பத்தின் கீழ் முழுவதும் உள்நாட்டிலேயே இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஏவுகணை சோதனை முயற்சியில் இருந்தது. இந்த நிலையில் இன்று முதல் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்திய DRDO விஞ்ஞானிகளை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். MIRV தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரே ஏவுகணையில் 10 அணு ஆயுதங்களை செலுத்தி வெவ்வேறு இலக்குகளை தாக்க முடியும். மேலும் நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் 5000 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே MIRV சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளன. அந்த வரிசையில் தற்பொழுது இந்தியாவும் இணைந்துள்ளது. பாஜக கூட்டணியில் தனக்கு சீட் வழங்காவிட்டாலும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்தில் உழைக்க உள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ், சமத்துவ மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, பாவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளன. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனின் அமமுகவும் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதற்கான பேச்சுவார்த்தையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. சென்னை கமலாலயத்தில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாவிட்டாலும் மீண்டும் மோடி பிரதமர் ஆவதற்கு பாஜக கூட்டணிக்கு உழைப்பேன் என்று தெரிவித்துள்ளார்.
எனக்கு எந்த விருப்பமும் கிடையாதுங்க. எங்கே நிற்க வச்சாலும் நான் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறேன். நான் மக்கள் மனசில் சொல்கிறேன். அது கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நினைச்சா கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். நான் கட்சி ஆரம்பிக்கல. இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மனதில் ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் 40 நாட்கள் பிரச்சாரம் செஞ்சேன். இன்றைக்கி I'm with the same conviction that once again Modi should become the Prime Minister of our country. அது சீட்டு கொடுக்குறாங்க, கொடுக்கல, நிற்கல, that doesn't matter to me at all. I'm very convicted about one thing, that Modi should rule the India. பாஜக குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியை தவிர மேலும் ஒரு தொகுதியை கேட்டுள்ளதாக தெரிவித்தார். கூடுதல் தொகுதியை வழங்காவிட்டாலும் பாஜகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதி உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பாவேந்தர் அறிவித்தார். ஜான் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை இடங்களை கேட்டிருப்பதாகவும் 3 விருப்ப தொகுதிகளின் பட்டியலை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரான தேவநாதன் யாதவிற்கு ராமநாதபுரம் அல்லது சிவகங்கை ஆகிய 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி பாஜக கூட்டணியில் உறுதியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத குழு தேர்வு செய்பவரை தேர்தல் ஆணையராக நியமிக்க தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருக்க வேண்டும் என கடந்த ஆண்டு மார்ச்சில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை நிறைவேற்றாத ஒன்றிய அரசு புதிதாக இயற்றிய சட்டத்தின்படி தேர்வு குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெறவில்லை. அந்த சட்டத்திற்கு எதிராக ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குகளில் இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்திவைத்தது. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் ஜெயா தாக்கூர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின்படி நியமனம் நடக்க தடை விதிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதால் உடனடியாக காலியாக உள்ள தேர்தல் ஆணையர் இடங்களை நிரப்ப வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தலைமை நீதிபதி இடம்பெறும் குழுவே தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே அருண் கோயல் பதவி விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்தார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அவர் பதவியிலிருந்து விலகியது அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருடன் அருண் கோயலுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே அவர் பதவி விலகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்ச் 5ஆம் தேதி ராஜீவ்குமார் மற்றும் அருண் கோயல் இணைந்து மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய சென்றுள்ளனர். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அருண் கோயல் பங்கேற்கவில்லை. உடல்நலக்குறைவு காரணமாக அவர் டெல்லி புறப்பட்டு விட்டதாக ராஜீவ்குமார் செய்தியாளர்களிடம் கூறினார். ஆனால் அருண் கோயலின் உடல்நிலை சிறப்பாக இருப்பதாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவே வெளியேறியதாகவும் அருண் கோயலுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அருண் கோயல் மற்றும் ராஜீவ்குமார் இடையே வழக்கமான நடைமுறைகளில் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடு சிவசேனா கட்சி விவகாரத்தில் பூதாகரமாக வெடித்துள்ளது. சிவசேனா கட்சியின் சின்னம் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்தபோது வெறும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. வழக்கமாக எம்பி, எம்எல்ஏக்களின் ஆதரவு மற்றும் கட்சி அமைப்புகளில் உள்ள நிர்வாகிகளின் பெரும்பான்மை பலத்தை வைத்தே சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் அதே முறையை பின்பற்ற அருண் கோயல் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சிவசேனா வழக்கில் தேர்தல் ஆணையர்கள் அருண் கோயல், அனுப் சந்திர பாண்டே ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்காமலேயே ராஜீவ்குமாரிடம் மட்டும் அனுமதி பெற்று தேர்தல் ஆணையத்தின் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதும் கருத்து வேறுபாட்டை அதிகரிக்கச் செய்துள்ளது. இதே முறையை பின்பற்றி தேசியவாத காங்கிரஸ் பிளவு விவகாரத்திலும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்ததால் அதிருப்தி அதிகரித்தது.
மக்களின் வரி பணத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணைய கட்டடத்தை புனரமைப்பது, எங்கு சென்றாலும் தேர்தல் ஆணையர்களுக்கு ராஜ உபசரிப்பு வழங்கப்படுவதற்கும் அருண் கோயல் அதிருப்தியை தெரிவித்திருந்ததாக அவருடன் பணியாற்றிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்காக அதிகப்படியான பாதுகாப்பு படையினரை குவிப்பது, எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்துவது என்பது தொடர்பாகவும் ராஜீவ்குமாருக்கும் அருண் கோயலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு அதிகரித்ததை அடுத்து திடீரென அருண் கோயல் தமது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக அனுப்பினார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாருக்கு அவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்பவில்லை. ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு அருண் கோயல் செவி மடுக்கவில்லை என்றும், அதனால் வேறு வழியின்றி ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அருண் கோயல் ராஜினாமா குறித்து மேற்கு வங்கத்தில் நடந்த பேரணியில் பேசிய மம்தா, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.